بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதியவைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதிதான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த ஒரு சிறிய ஒரு உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் நம்முடைய அமல்களை பாழாக்கி மறுமையில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே அன்பிற்குரிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் பயன்படுத்துவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை இங்கே என் அன்பிற்குரிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத நிறைய மதங்கள் உண்டு. இந்து மதம் உண்டு, கிறிஸ்தவ மதம் உண்டு, புத்த மதம் உண்டு,
சீக்கிய மதம் உண்டு, இன்னும் இப்படி எண்ணற்ற மதங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கண் முன்னே பரவலாக இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்தவர்களும் எங்களுடைய மதம்தான் சிறந்த மதம், எங்களுடைய மதம்தான் மனிதர்களுக்கு முறையான வழிகளை காட்டி காண்பிக்கக்கூடிய மதம், எங்களுடைய மார்க்கங்களும் எங்களுடைய மதங்களும் தான் சத்தியங்கள் இருக்கிறது. இந்த மதங்களை பின்பற்றினால்தான் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் முழுமை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை எல்லா மதத்தவர்களுக்கும் உண்டு. அதை குறைத்து மதிப்பிடுகின்ற நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்க நெறிமுறை திட்டமும் இந்த உலகத்தில் உண்டு. அன்பார்ந்த சோர்களே, இந்து மதத்தை காட்டிலும் கிறிஸ்தவ மதத்தை காட்டிலும் இன்னவிர எண்ணற்ற மதங்களை காட்டிலும் இஸ்லாம் மட்டும் ஏன் தனித்து சிறந்து விளங்குகிற மார்க்கம் என்று இஸ்லாமியர்களால் நம்பப்பட்டு பேசப்படுகிறது என்பதை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இதில்தான் உங்களுக்கு கர்த்தருடைய வழிகாட்டுதல் உண்டு. கிறிஸ்தவர்கள் போதிக்கிறார்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் வெற்றி வருவான். இந்து சகோதரர்களும் அதிகாலை பொழுது நீராடி கடுமையான வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து அவர்களும் நம்புகிறார்கள், நம்முடைய மார்க்கம் நம்முடைய மதம்தான் நேரானது. இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கும் பொழுது பூர்ண ஜென்ம பூமியில் நிச்சயம் நம்முடைய வாழ்வு வெற்றி வாழ்வாக அமையும் என்கிற நம்பிக்கை அவரவர்களுக்கு உண்டு. இந்த வரிசையில் இஸ்லாம் எப்படி ஒரு சிறந்த மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்தத்தான் அன்பார்ந்த சோர்களே இந்த நிகழ்ச்சி. எல்லா மதங்களை காட்டிலும் இஸ்லாம் நிறைய விஷயங்களில் பாருங்கள் வித்தியாசப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மதங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்துணை மதங்கள் உண்டோ அத்துணை மதங்களையும் நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு மதங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அவைகளெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு ஊரை சார்ந்ததாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு சொந்தமுடைய மதங்களாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு இனத்தை உடைய மக்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு நாட்டை சார்ந்த மக்களுக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு நபரை மையமாக வைத்து மதங்கள் உருவாகி இருக்கிறது. வரலாறு அதற்கு சான்று. கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் இயேசு என்று அழைக்கப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பிறகுதான் கிறிஸ்தவ மதம் மக்களுக்கு அறிமுகமாகிறது. அவருடைய வருகைக்கு முன்னால் கிறிஸ்தவ மதம் உண்டா என்றால் இல்லை. இந்து மதம் பல தெய்வ வழிபாட்டின் பக்கம் நம்பிக்கைக்குரிய வழிபாடுகளை நடத்துகிற மக்களுடைய மதம் இந்து மதம். அதற்கும் குறிப்பிட்ட ஒரு கால ஆண்டு உண்டு, ஒரு 1000 ஆண்டு காலம், அதிகபட்சம் 1500 ஆண்டு காலம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் உண்டு. அதற்கு முந்தைய வாழ்ந்த மக்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மதம் பிரபல்யமாக இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த வரிசையில் இஸ்லாத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில் தன்னை இறைவனுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கமா இஸ்லாம் என்றால் முஹம்மது நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். முஹம்மது நபி எந்த ஊரில் வாழ்ந்தாரோ அந்த அரபு பேசுகிற மக்களுக்கு மட்டும் சொந்தமானதா இஸ்லாம் என்றால் குறிப்பிட்ட மொழியினருக்கு சொந்தமானதல்ல இஸ்லாம். முஹம்மது நபி எந்த ஊரில் ஒரு 23 ஆண்டு காலம் இறை தூதராக வாழ்ந்தாரோ அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும், மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊராருக்கு சொந்தமான மார்க்கமா இஸ்லாம் என்றால் அதிலும் வேறுபடுகிறது இஸ்லாம். ஒரு ஊருக்கு மையமான மார்க்கம் அல்ல இஸ்லாம்.
இஸ்லாம் யாருடைய மார்க்கம்? இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? இஸ்லாத்திற்கு சொந்தக்காரன் யார்? இஸ்லாம் எங்கிருந்து உருவாகிறது? அன்பார்ந்த சோர்களே, பொதுவாகவே மனிதன் இந்த இம்மையிலும் உலக வாழ்விலும் இறந்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம், பூர்ண ஜென்ம பூமி, மறுமை நாள் என்று நம்பப்படுகின்ற அந்த வாழ்விலும் ஒரு மனிதன் சிறந்து வாழ வேண்டுமானால் எந்த மதத்தை, எந்த மார்க்கத்தை, எந்த வழிகாட்டி நெறிமுறையை ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்பதை ஆய்வு செய்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அன்பார்ந்த சோர்களே, நாமெல்லாம் தானாக உருவானவர்கள் அல்ல. நாமெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். தாயினுடைய கருவறையில் குறிப்பிட்ட காலம் முக்கியமான ஒரு பாதுகாப்பு அறையில் பாதுகாக்கப்பட்டு உணவுகள் கொடுக்கப்பட்டு வளர்ச்சி ஆளாக்கி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த பூமியில் பிறந்தவர்கள் நாமெல்லாம். நம்மை படைத்தவன் யார்? நம்மை படைத்தவன் ஒரு இறைவன் உண்டு. அப்படியானால் படைக்கப்பட்ட நமக்கு படைத்தவன் சொல்ல வேண்டும், நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று. அதான யதார்த்தம். இந்த மைக் உண்டு, எரிகின்ற குழல் விளக்கு உண்டு, கையடக்க தொலைபேசி உண்டு, மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், எந்த பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்க சென்றாலும் அந்த பொருளோடு சேர்த்து அந்த பொருளை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் அது உங்களுக்கு உபகாரமாக இருக்கும், எப்படி பயன்படுத்தினால் அந்த பயன்பாடை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு கையடக்க புத்தகத்தை நீங்கள் வாங்குகிற பொருளோடு சேர்த்து தருவார்கள். உண்டுமா இல்லையா? அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பை பார்த்து படித்து அதன்படி நீங்கள் வாங்கிய பொருளை பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த பொருளினுடைய முழு பயன்பாட்டையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். இது யதார்த்தம். மனிதன் கண்டுபிடித்த பொருளையே எப்படி இயக்க வேண்டும் என்று கண்டுபிடித்த மனிதன் சொல்லுவதற்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கிறோம். அப்படியானால் நம்மை ஒரு இறைவன் படைத்திருக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறிமுறையை நமக்கு சொல்லித் தராமல் இல்லை, சொல்லி தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை நெறிமுறை எது என்றால் அதுதான் இஸ்லாம். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வயது ஒரு 1000 ஆண்டு காலம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வயது ஒரு குறிப்பிட்ட நபருடைய வருகைக்கு பிறகு அல்ல. இஸ்லாம் என்றைக்கு இந்த உலகத்தில் ஆதம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தந்தையாக திகழ்கின்ற முதல் மனிதர் இந்த பூமியில் வாழ்வதற்காக வேண்டி இறைவனால் அனுப்பப்பட்டாரோ அன்றிலிருந்து இஸ்லாம் ஆரம்பமாகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கோ, ஒரு இனத்திற்கோ, மொழியினருக்கோ, நாட்டினருக்கோ சொந்தமானதல்ல. இஸ்லாம் என்பது நம்மை படைத்த இறைவனின் மூலம் நமக்கு காண்பிக்கப்பட்ட வாழ்க்கை நெறிமுறை திட்டம் தான் இஸ்லாம். ஆகவேதான் இந்த உலகத்தில் எவ்வளவு மதங்கள் இருந்தாலும், எவ்வளவு மார்க்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு சித்தாந்தங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆன்மீக நெறிமுறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட இஸ்லாம் மேலோங்கி நிற்கிறது. காரணம், இஸ்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு ஆன்மீகவாதிக்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இறைவனால் மனிதனுக்கு காண்பிக்கப்பட்ட வாழ்க்கை நெறிமுறை திட்டம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்திற்கு சொந்தக்காரன் இறைவனை தவிர யாருமே கிடையாது என்பார் சொல்கிறேன். அப்படியானால் நாம் பின்பற்றுகின்ற மார்க்கத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? ஒரு கேள்வி எழலாம். நம்முடைய மார்க்கத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? நாம் சார்ந்திருக்கிற மதத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன? இஸ்லாம் தான் சிறந்தது என்றால் நாம் காலம் காலமாக முன்னோர்கள், மூதாத்தியர்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மதகுருமார்கள் நமக்கு போதித்து வந்த இந்த மார்க்கத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? ஆய்வுக்கு உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னுடைய மார்க்கம் கிறிஸ்தவம், நான் காலம் காலமாக ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்கிறேன் என்றால் முதல் கேள்வி, கிறிஸ்தவம் எப்பொழுது உருவானது? ஈசாவுடைய வருகைக்கு பிறகு, இயேசு பெருமானுடைய வருகைக்கு பிறகு உருவானது இந்த மார்க்கம்.
ஈசா வரவில்லை என்றாலோ ஈசாவுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். இந்து மதம், இதற்கும் குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு உண்டு. இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் யாரை பின்பற்றினார்கள்? இப்படியே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் யதார்த்தமான சத்தியமான ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டம் இஸ்லாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி விளங்கி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு யதார்த்தத்தை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அன்பர்களே, அது ஒரு பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை பாத்திர சொத்து அல்ல. இந்து சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், இந்து குடும்பத்தில் பிறந்தவுடனே ஒரு மனிதன் இந்துவாக வாழ முடியும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் ஒரு மனிதன் வளர்ப்பின் அடிப்படையில் பிறந்தவுடனே அவன் கிறிஸ்தவனாக முடியும். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்களான குடும்பத்தினருக்கு ஒரு மனிதன் பிறந்தாலும் அவன் எப்பொழுது முஸ்லீம் ஆகிறான், அவன் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் பிறந்தவுடனே அந்த அந்தஸ்து அவனுக்கு கிடைக்காது. அது நியாயம்தான் என்பான சோர்களே. ஒரு டாக்டருடைய குடும்பத்தில் மனைவி டாக்டர், கணவனும் டாக்டர். ஒரு டாக்டருடைய குடும்பத்தில் பிறந்தவுடனே மகனுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முடியுமா? முடியாது. அவனும் வளர்ந்து வர வேண்டும், மேல் படிப்பு படிக்க வேண்டும், தகுதியை அடைந்த பிறகுதான் பட்டம் கொடுக்க முடியும். இது யதார்த்தம். அதே போல இஸ்லாம் என்பது அது ஒரு பிறந்தவுடனே கிடைக்கின்ற, இலகுவாக கிடைக்கின்ற ஒரு மதமோ மார்க்கமோ அல்ல. பிறப்புக்கு அப்பாற்பட்டது. பிறந்து வளர்ந்து ஆளாக வேண்டும். அவன் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை ஒப்புக்கொள்வதாக வாக்கு மூலம் அளித்து அதன்படி தன்னுடைய வாழ்வை அவன் அமைக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தை மனித சமூகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக லட்சோப லட்ச இறை தூதர்களை ஒவ்வொரு நாட்டினருக்கும், ஒவ்வொரு குலத்தாருக்கும், ஒவ்வொரு மொழியினருக்கும் இறை தூதர்களை இறைவன் மனித சமூகத்திலே இருந்து மனிதர்களை தேர்வு செய்து அனுப்பி இருக்கிறார். அந்த இறை தூதர்களில் இறுதியானவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இறை தூதரை தன்னுடைய வாழ்வில் அவன் ஒப்புக்கொண்டு நமக்கு வழிகாட்டி நூலாக, முஸ்லிம்களுக்கல்ல, அரபு பேசுகிற மக்களுக்கல்ல, குறிப்பிட்ட ஊராருக்கல்ல, மனிதர்களுக்காக வேண்டி இறைவன் அருளிய வேதமாக திகழ்கின்ற திருக்குரானின்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால்தான். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இறைவனை நம்பி தூதருக்கு கட்டுப்பட்டு வேதத்தின் அடிப்படையில் இறைவன் கூறிய முறைப்படியை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம், அவர்கள்தான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டவர்கள். அல்லாமல் இறைவனை புரியாமல், தூதருக்கு கட்டுப்படாமல், வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைக்காமல் அரபியில் பெயர்களை வைத்தவுடனே யாரும் முஸ்லீம் ஆகிவிட முடியாது. இஸ்லாம் என்பது அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டி நெறிமுறை திட்டம் இஸ்லாம். இப்படி இறைவனால் மனித சமூகத்திற்கு அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இறைவனால் நாம் எப்படி இந்த பூமியில் நடக்க வேண்டும், எப்படி நடந்தால் நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், நாம் வாழ்கிற நாடு, இந்த உலகம் எல்லாம் எப்படி நடந்தால் அமைதியுறும், எப்படி நடந்தால் மனித சமூகத்தில் மன நிம்மதி ஏற்படும், எப்படி இருந்தால் மனிதர்கள் நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிற வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை முன்வைத்த மார்க்கம் இஸ்லாம். மனிதர்களுடைய மார்க்கம் இஸ்லாம், முஸ்லிம்களுடைய மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி ஒரு திறந்த வெளி மைதானத்தில் நண்பர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து இதை ஒரு அந்நிய மதமாக நீங்கள் பார்க்காதீர்கள். இது உங்களுடைய மார்க்கம், நீங்கள் தவறவிட்ட மார்க்கம், நீங்கள் புரிந்து கொள்வதில் இடைவெளியை ஏற்படுத்திய மார்க்கம். இந்த மார்க்கம் உங்களுடையது, இது எங்களுக்கு சொந்தமானதல்ல. திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதல்ல. இறை தூதர் முஸ்லிம்களுடைய நபி அல்ல. இறைவன் அரபு நாட்டு மக்களுக்குரிய இறைவன் அல்ல. அல்லாஹ் என்பவன், அல்லாஹ் என்பவன் உங்களுக்குரிய ரப். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஸீரன் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உங்களுடைய நபி, உங்களுடைய வேதம், உங்களுடைய ரப் அல்லாஹ் என்பவன். ஆகவே புரிந்து கொள்வதில் இடைவெளி இல்லாமல் நாம் தவறுவிட்ட ஒன்றை
தேடி பிடித்து எடுத்து அதை பயன்படுத்துவது அறிவுடைமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வீதியில் நடக்கிறீர்கள், ஒரு பள்ளி மாணவனுடைய ஒரு சான்றிதழ் வீதியிலே கிடக்கிறது. அதை தாண்டி நீங்கள் செல்கிறீர்கள் யாருடையதோ என்று. வீட்டுக்கு சென்றால் வீட்டிலே ஒரே பதட்டம், நம்முடைய மகன் ஒரு சான்றிதழை தேடிக்கொண்டிருக்கிறான். அடட கடந்து வந்து விட்டோமே என்று திரும்ப சென்று எடுத்து அந்த தவறவிட்ட அந்த சான்றிதழ் நம்முடைய சான்றிதழ் என்று வரும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது அன்பார்ந்த சோர்களே. ஆகவே அமர்ந்து கொண்டிருக்கின்ற கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை தூரமாக பார்த்து விட்டீர்கள். அது ஏதோ குறிப்பிட்ட முஸ்லிம்களுக்குரிய மதம் மார்க்கம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். அது தவறு. சிந்தனையிலே உங்களுக்கு மாற்றங்கள் வர வேண்டும். நமக்கு ஒரு மார்க்கம் வேண்டும். ஏன், எதற்காக வாழ்க்கை நெறிமுறை திட்டம் நமக்கு தேவை? இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பிறந்து விட்டோமே, நம்முடைய அறிவை பயன்படுத்தி எப்படி வேண்டுமானாலும் உலகத்திலே வாழலாம் என்றால் அப்படி வாழ முடியாது. வாழ்ந்தால் உலகத்திலே மனித இனம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பார்ந்த சொற்களே. மிகவும் நீங்கள் கவனமாக கேட்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் உண்டு. எது என்றால், நமக்கு இந்த உலகம் அல்ல வாழ்வு என்பது. இது ஒரு அற்பமான வாழ்வு. நாம் பாருங்கள், ஒரு பயணத்திலே இருக்கிறோம். தாயினுடைய கருவறையில் 9 மாத காலம் வாழ்ந்த நாம் இந்த பூமியில் திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்ட வாழ்வு முடிந்து இரண்டாவது கட்ட வாழ்வு. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு இன்னொரு வாழ்வு உண்டு. யாரும் அதை மறுக்க முடியாது. பல்வேறு வகையான பகவத்கீதைகள், ரிக்கு வேதங்கள், அதர்வண வேதங்கள் எல்லாம் சொல்கிறது, அக்கினி நிறைந்த நரக நெருப்பை அதர்மம் புரிகிற ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே தீர வேண்டும் என்று இந்து மதம் போதிக்கிறது. பைபிள் நீதிமொழியை எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முடிவு காலம் உண்டு. பொல்லாத மனிதருக்கு அவனுடைய மரணத்தை இறைவன் ஒரு முடிவு காலமாக வைத்திருக்கிறான். அவன் தவறு புரிபவனாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் அவனை கண்டிப்பார் என்று நீதிமொழி பைபிளின் மூலம் பேசுகிறது. அப்படியானால் இறந்த பிறகு நிச்சயம் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு அன்பான சோர்களே. அந்த வாழ்வில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய தாய், ஒரு கட்டத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாம் பல நபர்களுக்கு இந்த உலகத்தில் தவறு விட்டிருக்கலாம் மரணத்தின் மூலம். அவர்கள் எல்லாம் நம்மோடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவர்கள் எங்கே சென்றார்கள்? மரணம் வந்தது, அடக்கினோம், எரித்தோம், சாம்பலாக்கினோம், அவ்வளவுதானே. அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு அன்பான சோர்களே. இந்த உலக வாழ்வு தாயினுடைய கருவறை எப்படி ஒரு வாழ்வோ அதே போல உலக வாழ்வு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை தாங்கி உள்ள வாழ்வு. 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம். இந்த காலத்திற்கு பிறகு நமக்கு ஒரு மரணம் சம்பவிக்கின்றது. மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வாழ்வுதான் பூர்ண ஜென்ம பூமி, பரலோக ராஜ்யம், மறுமை வாழ்வு என்று சொல்லப்படுகிற ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை சந்திக்காத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த வாழ்வில் எந்த இறைவனை இந்த பூமியில் நாம் வணங்கி வழிபட்டு வந்தோம் என்பதை கேட்கப்படுகிற, கேள்வி கேட்கப்படுகிற வாழ்வு அந்த வாழ்வு. உங்களுடைய மார்க்கம் என்ன? உங்களுடைய வழிகாட்டி நெறிமுறை எது? உங்களுடைய கடவுள் யார்? உங்களுடைய தூதர் யார்? உங்களுடைய வேதம் எது என்பதையெல்லாம் மிக மிக துல்லியமாக விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நாளும் ஒரு இடமும் உண்டு அன்பார்ந்த சோர்களே. அந்த இடத்தில் நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நண்பர்களாக பழகுகிறோம். வியாபார ரீதியாக பல்வேறு வகையான நட்புகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிற நண்பர்கள் நமக்கு மத்தியில உண்டு. இந்த நட்பு இந்த உலகத்தோடு மட்டும் முடிந்துவிடக் கூடாது. இறந்த பிறகு கிடைக்கப்படுகிற அந்த மறுமை வாழ்விலும் இந்த நட்பு தொடர்ந்து சொர்க்கத்து பூஞ்சோலையில் நீங்களும் நானும் அழகான அடிப்படையில் இறைவனுடைய அன்பை பெற்று அருளை பெற்று சொர்க்கத்தில் நீங்களும் நானும் இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பான்ற சோர்களே. அதுதான் நிகழ்ச்சியினுடைய தார்மீக நோக்கம். இறந்த பிறகு ஏன் ஒரு வாழ்வு? அதையும் இந்த நல்ல நேரத்தில் ஒரு 10 நிமிடம் நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மத்தியில் விளக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வு எதற்கு? எரித்தால், புதைத்தால், மண்ணோடு மண்ணாகி போனால் திரும்ப ஏன் அவன் உயிர் கொடுத்து எழுப்பப்பட வேண்டிய அவசியம் என்ன என்றால் உண்டு.
ஆகவேதான் எல்லா மதத்தவர்களும், எல்லா வேதங்களும், எல்லா ஆன்மீக நெறிமுறை ஆன்மீகவாதிகளும் இறந்த பிறகுள்ள அந்த வாழ்வை மனிதர்களுக்கு கட்டாயமாக போதித்திருக்கிறார்கள். அந்த வாழ்வு இல்லை என்றால் என்றைக்கோ மனிதர்கள் அழிந்து போயிருப்பார்கள். இப்படி கற்பனை செய்யுங்களேன், இறந்த பிறகு ஒரு வாழ்வே இல்லை, இந்த உலகத்தோடு எல்லாம் அழிந்து போய்விட்டது, உலக வாழ்வோடு எல்லாம் முடிந்தது என்கிற சித்தாந்தம் தான் உலகத்தில் உண்டு என்றால் பல்வேறு வகையான கேள்விகள் அதை தொடர்ந்து உங்களுடைய சிந்தனைகளிலே எழும். இந்த உலகத்தில் பாருங்கள், நல்லவர்கள் உண்டு, கெட்டவர்கள் உண்டு. கெட்டவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ்கிறார்கள். அழகான வீடு, அருமையான வாகனம், நிறைய சொத்து. ஆனால் அவர்கள் தீயவர்கள். முறையற்ற முறையில் பொருளாதாரம் சம்பாதிக்கிறார்கள், விபச்சாரம் புரிகிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், கொலை கொள்ளைகளிலே ஈடுபடுகிறார்கள். அவர்கள் இந்த மனித சமூகத்திலே நன்றாக வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், மது அருந்த மாட்டான், விபச்சாரம் புரிய மாட்டான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான், நேர்மையாக வாழ்வான், பொய் பேச மாட்டான், வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டான், நல்லவனாக வாழ்வான். ஆனால் அவருடைய நிலை இந்த உலகத்தில் என்ன? இருப்பதற்கு முறையான வீடு இருக்காது, உண்பதற்கு உணவு இருக்காது, அணிவதற்கு ஆடை இருக்காது. நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கிறது. அவன் யோசிக்கிறான், நான் ஏன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும்? நம்முடைய கண் முன்னால் மிகப்பெரிய துரோகியாக மனிதர்களால் வெறுக்கப்படக்கூடிய எல்லா தீமைகளையும் செய்கிறவன் நம் கண் முன்னால் நல்ல நிலையில் வாழும் பொழுது நான் ஏன் அவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி, நான் ஏன் உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல், இருப்பதற்கு வீடு இல்லாமல், ஒரு நாளைக்கு போதிய உணவில்லாமல் நான் ஏன் சிரமப்படுகிறேன்? நான் ஏன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று அவனும் சிந்தித்து, எல்லோரும் இந்த பூமியில் தீமையை செய்ய நிகழ்ந்தால், எல்லோரும் இந்த பூமியில் தீமை செய்ய புறப்பட்டால் மனிதர்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்பார்கள். ஆகவேதான் இஸ்லாம் இதுவல்ல வாழ்வு, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்க்கையில் நல்லவர்களுக்கு முறையான பரிசு கொடுக்கப்படும் என்று சொல்லி நல்லவர்களை ஊக்குவிக்கின்ற சிந்தனை இறந்த பிறகுள்ள மறுமை சிந்தனை. தீயவர்களை எச்சரிக்கின்ற சிந்தனை இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. இந்த உலகத்தில் என்ன அநியாயம் செய்தாலும், கேட்பதற்கு ஆள் இல்லாவிட்டாலும், தண்டிப்பதற்கு நீதித்துறைகள் இல்லாவிட்டாலும் இறைவன் ஒருவன் உண்டு. இறைவனுடைய சன்னிதானத்தில் நிச்சயம் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை தீயவர்களுக்கும் சொல்லுகிற சிந்தனை மறுமை சிந்தனை. இரண்டாவது, இந்த உலகத்தில் பாருங்கள், மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் நிறைய ஆசைகளோடு வாழ்கிறான், நிறைய கற்பனைகள் உண்டு. இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இதை உண்ண வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும், நிறைய எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் வந்து போவதுண்டு. ஆனால் நினைத்ததையெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்றால் முடியாது. நீண்ட காலம் வாழ முடியுமா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை. என்ன காரணம்? முதுமை வந்துவிடும், நோய் வந்துவிடும், மரணம் கூட ஒரு சில நேரங்களிலே சம்பவித்து விடலாம். ஆசைகளை மனதில் தாங்கி அனுபவிக்க முடியாமல் திணறுகிற வாழ்வுதான் இந்த வாழ்வு. அப்படியான மனிதன் எண்ணுகிறான், என்னுடைய உள்ளத்தில் நினைக்கின்ற எல்லா வகையான ஆசாபாசங்களையும் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று மனிதன் எண்ணுகிறானா இல்லையா? அதுதான் சொர்க்கத்து வாழ்வு, அதுதான் சொர்க்கத்து வாழ்வு. ஏனென்றால் மனிதன் இப்படி கற்பனை செய்கிறான். எந்த மனிதனானாலும் அவன் ஒரு பொருளை கண்டுபிடித்தால் அந்த பொருள் இந்த உலகத்தில் காலாகாலம் இருக்கிறது. மைக்கை எடுத்துக்கொண்டாலும், குரல் விளக்கை எடுத்துக்கொண்டாலும், கேமராவை எடுத்துக்கொண்டாலும், கண்டுபிடித்த மனிதன் குறிப்பிட்ட நாளில் மரணித்து விடுகிறான். கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் இந்த உலகத்தில் காலாகாலம் இருக்கிறது. மனிதன் யோசிக்கிறான், என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் காலாகாலமாக உலகத்தில் வாழும் பொழுது கண்டுபிடித்த நான் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறேனே, ஒரு கவலை, ஒரு ஏக்கம் அவனுக்கு உண்டு. எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் நீண்ட காலம் நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு உண்டு. நீண்ட காலத்தோடு வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், முதுமை இல்லாமல் வாழ வேண்டும், எல்லாம் அனுபவித்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத மனிதர்கள் உலகத்திலே கிடையாது. அதை புரிந்து மனிதனுடைய மார்க்கம் அல்லவா இஸ்லாம், மனிதனுடைய உணர்வை புரிந்து இறைவன் இறந்த பிறகு உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, நீ நல்லறங்களை செய், தீயவனாக வாழாதே, மது அருந்தாதே, விபச்சாரம் செய்யாதே,
கொலை களவுகளில் ஈடுபடாதே, யாருடைய மனசு நோகுமாறு கூட நீ நடக்காதே, நல்லவனாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நீ நடந்தால் உலகத்தில் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், நினைத்ததை அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இறந்த பிறகு உனக்கு நான் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளிலும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத ஒரு சொர்க்கத்து வாழ்வு உண்டு. அங்கே முதுமை கிடையாது, அங்கே பலகீனம் கிடையாது, அங்கே குரோதங்கள் கிடையாது, அங்கே பசிகள் கிடையாது, அங்கே நோய் கிடையாது, அங்கே மரணம் கிடையாது. நினைத்ததெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஆகவேதான் இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்குரிய முறையான வழிகாட்டி நெறிமுறை திட்டம் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றினால் மட்டும்தான் அன்பார்ந்த சோர்களே இறந்த பிறகுள்ள வாழ்வு உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் உங்களுக்காக வேண்டி. அந்த தூதரை நீங்கள் ஒரு அந்நியரை போல நீங்கள் பார்த்தால் இறந்த பிறகு எழுப்பப்படுகிற அந்த வாழ்வு உங்களுக்கு நஷ்டமடைந்து போய்விடும். அந்த தூதரை குறித்து நீங்கள் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள். எங்கே வாழ்ந்தீர்கள், எந்த இடத்தில் வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு ஒரு தூதர் வந்தாரா, தூதருடைய அழைப்புக்கு என்ன பதில் சொன்னீர்கள், அந்த தூதருக்கு நான் கொடுத்த இறை வேதத்திற்கு என்ன மதிப்பளித்தீர்கள் என்றெல்லாம் இறைவனுடைய நீதிமன்றத்தில் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் விசாரிக்கப்படுவார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தூதருக்கு கட்டுப்படாமல் வேதத்தை புறக்கணித்து மார்க்கத்தை வெறும் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவர்களும் தப்பிக்க முடியாது இறைவனுடைய நீதிமன்றத்தில் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அப்படியானால் அன்பார்ந்த சோர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் என்பது என்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்க ஆரம்பித்தார்களோ, ஆதம் பிறக்க ஆரம்பித்தாரோ அவரிலிருந்து இறைவன் மூலமாக வழிகாட்டி நெறிமுறை திட்டமாகிய இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து லட்சோபலட்ச இறைத்தூதர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு இறைவனால் அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு பிறப்பின் அடிப்படையில் யாரும் பெற்றுவிட முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதற்கென சட்டதிட்டங்கள் உண்டு, நெறிமுறைகள் உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் அவன் முஸ்லீமாக இருப்பான், எதை செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்கிற ஒரு கட்டுப்பாடு நெறிமுறை திட்டங்கள் உள்ளடக்கிய மார்க்கம் இஸ்லாம். பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஒரு சில சட்டத்திட்ட நெறிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கப்படுகிற அந்த இஸ்லாம் என்பது. ஆகவே ஒரு அந்நிய மதம் போல, ஒரு அந்நிய உணர்வோடு நீங்கள் வாழாமல், மார்க்கம் என்பது உங்களுடையது, மனிதர்களுடையது, தூதர் உங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டவர், திருக்குர்ஆன் உங்களுடைய வேதம், இது நம்முடைய வேதம் என்பதை புரிந்து நீங்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, சொல்லப்படுகின்ற உரைகளை, கேட்கப்படுகிற கேள்விக்கு சொல்லப்படுகிற பதில்களை கூர்மையாக கவனித்து சத்தியம் இருந்தால் கால தாமதம் இல்லாமல் அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்று தெரியாது. எந்த நேரத்திலும் அந்த மரணம் நமக்கு சம்பவிக்கலாம். அப்படி சம்பவித்தால் ஏக இறைவனை தவிர யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது சத்தியத்தை ஏற்காமல் மரணிப்பதை விட்டும் இறைவன் நம் அனைவர்களையும் காப்பாற்றி மார்க்கத்தின் தூய்மை தன்மையை வழங்கி அதனை பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது கூட ஒரு உண்மை முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நிறைய சகோதரர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான கேள்வி, நாங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும்? கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம் கூறுகின்ற எல்லா கடவுள் கொள்கையும் ஒன்றுதானே? எப்படிப்பட்ட கடவுளை வணங்கினால் மனிதர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் வெற்றி கிடைக்கும்
கடவுள் அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, அதற்குரிய இலக்கணம் என்ன என்கிற கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 10-15 சகோதரர்கள் தொடர்ந்து இந்த கடவுள் கொள்கை சம்பந்தமாகவே கேட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சேர்த்து இந்த பதில் அமையும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு சில விளக்கங்களை தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்தவ மக்கள் வழங்குகிற கடவுள் கொள்கை, இந்து மக்கள் வணங்குகிற கடவுள் கொள்கை, இஸ்லாம் சொல்லுகிற கடவுள் கொள்கை மூன்றும் ஒன்றல்ல, மூன்றும் வெவ்வேறானது, பெருத்த வித்தியாசங்களை கொண்டது என்பதை முதலில் உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் ஆழ பதிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் இயேசுவை, அதாவது ஈசா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறை தூதரை கர்த்தர் என்றும் கர்த்தருடைய குமாரர் என்றும் வணங்கி வழிபடுகிறார்கள். அவர் உண்மையிலேயே கர்த்தரா என்றால் அவர் கர்த்தர் அல்ல, அவர் கடவுள் அல்ல. அவர் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர். அவர் கடவுள் என்றால் என்ன நிலை உருவாகும்? இயேசுதான் கடவுள் என்றால், இயேசு பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை யார் கவனித்தார்கள்? ஆதம் நபியிலிருந்து இயேசு வரை லட்சோப லட்ச இறை தூதர்களை இறைவன் அனுப்பி நிறைய மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். வானம் இருந்திருக்கிறது, பூமி இருந்திருக்கிறது, சூரியன் இருந்திருக்கிறது, சந்திரன் இருந்திருக்கிறது, எத்தனையோ கோள்கள், எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இயேசுதான் கடவுள் என்றால் இயேசுவுக்கு முன்னால் இந்த உலகத்தை கவனித்தது யார் என்கிற கேள்வி பிறக்க ஆரம்பித்துவிடும். இயேசு கடவுள் அல்ல, அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தீர்க்கதரிசி. இனி இயேசு பெருமார் கிறிஸ்தவ மக்களுடைய கடவுள் கொள்கை இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாமே. உதாரணத்திற்கு உங்களுடைய வீடுகளில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய வீடுகளில் நம்முடைய தந்தையை கொடூரமாக ஒரு மனிதன் அறிவாளால் வந்து வெட்டி கொலை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அந்த அறிவாளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு கோபம், ஒரு ஆத்திரம் வரும். அதை பார்க்கிற பொழுதெல்லாம் தந்தையினுடைய ஞாபகம் வரும். அதை மூலையிலே ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்போம். அல்லது நம்முடைய குடும்பத்தோடு செல்கிற ஒரு வாகனத்திலே ஒரு விபத்து ஏற்பட்டால் வாகனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு வெறுப்பு வரும். வாகனத்தை உடனடியாக விட்டு கைமாற்றி விடுவோம். ஆனால் கிறிஸ்தவ மக்களுடைய கடவுள் கொள்கையை பாருங்கள். இயேசு பெருமாள் சிறையிலே அடைக்கப்பட்டாராம். அடைக்கப்பட்ட அந்த சிலுவையை வணங்குகிறார்கள் இல்லையா? இது எவ்வளவு ஒரு முரண்பாடு! சிலுவையை கண்டால் ஒரு வெறுப்பு வர வேண்டும் யதார்த்தத்தில். காரணம், நம்முடைய கடவுள் சிலுவையில் அறைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கை. நம்முடைய கடவுளையே அறைக்கப்பட்ட அந்த சிலுவையை மக்கள் வணங்குகிறார்கள் என்றால் அது யதார்த்தத்திற்கு மாற்றமானது. முதலில். இரண்டாவது, இயேசு பெருமார் கடவுளும் கிடையாது. மூன்றாவது, பைபிளில் நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இறைவன் என்பவன் ஒருவன் தான். இறைவன் என்பவன் ஒருவன் தான். அந்த இறைவனுக்கு யாரும் உருவம் கற்பிக்க முடியாது, உருவம் கற்பிப்பது கூடாது. உருவம் கற்பித்தால் அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. பைபிள் சான்று நிறைய குறிப்புகளை நம்மால் தர முடியும். இது கிறிஸ்தவ மக்களுடைய கடவுள் கொள்கை. இந்து மக்களுடைய கடவுள் கொள்கை, நான் இங்கே ஒரு சில உதாரணங்களை கூற நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய மனது அது எந்த வகையிலும் பாதித்து விடக்கூடாது சகோதரர்களே. இந்து மக்களுடைய கடவுள் கொள்கை 33 கோடி தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள். கடவுள்களிலே பெண்கள் கடவுள், குழந்தைகள் கடவுள், உயிரோடு உள்ளவர்கள் கடவுள், உயிரற்ற பொருள்கள் கடவுள், கடவுளுடைய அவதாரம் என்கிற அடிப்படையில் பல கடவுள்கள், கடவுள்களுக்கு உருவச் சிலைகள், கடவுளுக்கு மனிதனுடைய உடல் உறுப்புகள், இப்படி எண்ணற்ற கடவுள்கள் இந்து சமுதாய மக்களுக்கு உண்டு. நீங்கள் ஒன்றை யோசித்து பார்த்தீர்களா அன்பார்ந்த சகோதரர்களே? கடவுளுடைய வணக்கம், கடவுள் என்று வரும் பொழுது இந்து சமுதாய மக்களுடைய சிந்தனைகளிலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது தெரியுமா? உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு திருமணம் முடிக்க ஒரு பெண் பார்க்க போகிறீர்கள். அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அழகான பெண்ணாக இருக்க வேண்டும், முகபாவனை இவ்வளவு லட்சணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பெண் பார்க்க போகிற பொழுது ஒரு பெண்ணை தேர்வு செய்ய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். திருமணம் முடிந்து பிறக்கிற குழந்தை மிக மிக அழகாக தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அழகை விரும்புகிறீர்கள்.
ஆனால் கடவுளுடைய வணக்கம் என்று வரும் பொழுது கடவுளை மட்டும் விகாரமாக நீங்கள் எண்ணுகிறீர்கள். உண்மை இல்லையா? கடவுளுக்கு 4 கை, 2 தலை, 5-6 கண்கள், கையில் மிகப்பெரிய ஆயுதம், அந்த தலையிலே மிகப்பெரிய வித்தியாசம், மனிதனுடைய தலை, உடம்பு முழுக்க மிருகங்களுடைய உடம்பு, இப்படி மிகப்பெரிய வித்தியாசத்தோடு கடவுளை நீங்கள் கற்பனை செய்து வணங்கி வழிபடுகிறீர்கள். ஆனால் அந்த தோற்றம் உண்மையில் உங்களுக்கு விருப்பமானதா என்றால் இல்லை. உங்களுடைய மனைவி அப்படி இருந்தால் திருமணம் முடிப்பீர்களா? இல்லை. பிறந்த குழந்தை தலையில சிறிது வித்தியாசமாக பிறந்தால் அந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை. சிறு பிள்ளையாத்தையே அறுவை சிகிச்சை செய்து எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் கடவுள் என்று வரும் பொழுது யானையுடைய தலை மனிதர்களுடைய உடம்பு, மனிதர்களுடைய தலை மிருகங்களுடைய உடம்பு, கைகளிலே மிகப்பெரிய ஆயுதம், நாக்குகள் வெளியே தள்ளி, கண்கள் எல்லாம் பார்த்தால் கோர முகத்தோடு, இப்படி எல்லாம் கடவுள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, இது யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? உள்ளபூர்வமாக நீங்கள் அதை விரும்பவில்லையே. இப்படிப்பட்ட கடவுள் கொள்கை இந்து சமுதாய மக்களுடைய கடவுள் கொள்கை. இது இஸ்லாம் 1% கூட விரும்பாது. இஸ்லாமிய கடவுள் கொள்கையை பொறுத்தவரையில் கடவுள் என்றால் எல்லா மனிதர்களுடைய அறிவுக்கும் சேர்த்து இஸ்லாம் ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்கிறது. இஸ்லாம், நீங்கள் யாரை கடவுள் என்று வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு முதலில் ஒரு தகுதி இருக்க வேண்டும். என்ன தகுதி? படைக்கப்படுகிற ஒரு தகுதி. இயேசு பெருமார் அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாரையாவது படைத்திருக்கிறாரா? இயேசு பெருமார் மரியமுக்கு, மேரிக்கு பிறந்தவர் இயேசு பெருமார். மரியமுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டும் சென்ற ஒரு மனிதர் தான் இயேசு பெருமார். அவர் எதையும் படைக்கவில்லை. வானத்தையோ பூமியையோ சூரியனையோ சந்திரனையோ இன்ன பிற மனிதர்களையோ உயிர் ஜீவராசியோ படைக்கிற ஆற்றல் இயேசு பெருமானுக்கு உண்டா என்றால் இல்லை. இந்து சமுதாய மக்கள் வணங்குகிற உருவங்களுக்கு படைக்கின்ற ஆற்றல் உண்டுமா? இல்லை. கடவுளுடைய அவதாரம் என்று பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித கடவுள்கள் யாரையாவது படைத்திருக்கிறார்களா? இல்லை. நிறைய கடவுள்கள் ஜெயிலில் கூட கிடக்கிறாங்க. உண்டுமா இல்லையா? நிறைய கடவுள்கள் காலப்போக்கில் மக்களால் விமர்சிக்கப்பட்டு கடவுள்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தின் பெயரால் மக்கள் ஏமாற்றப்படுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஆன்மீகத்தின் பெயரால் இஸ்லாம் ஏமாற்றப்படுவதை வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கின்றது. கடவுளின் பெயரால், கடவுளுடைய அவதாரம் என்கிற பெயரால் வணக்க வழிபாடுகளில் நடக்கப்படுகிற அநியாயங்கள் எல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்து சமுதாய மக்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். நாம் வணங்குகிறோமே, வணங்குகிற இந்த தெய்வம் இப்படித்தான் இருந்தது என்று நமக்கு சொல்லி தந்தது யார்? யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இதுதான் கடவுளுடைய தோற்றம் என்று? ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, கடவுள் என்றால் அவன் மிக மிக அழகானவன், உலக மக்களுக்கெல்லாம் அழகை தருகிற இறைவன். அசிங்கமானவனா? பார்த்தாலே பயப்படக்கூடியவனா? ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்தை உடையவனா என்றால் இஸ்லாம் அதில் வேறுபடுகிறது. நபிகள் நாயகம் அல்லாஹ் என்கிற ஒரு ஏக இறைவனை உலக மக்களுக்கு சொன்னார்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? மிக மிக அழகானவன். அந்த இறைவன், அந்த இறைவனை விட ஒரு அழகானவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த அழகான அந்த இறைவனை பூர்ண ஜென்ம பூமி பரலோக ராஜ்யத்தில் மறுமை நாளில் நிச்சயம் நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் என்று இறைவனுடைய தோற்றத்திற்கு நபிகள் நாயகம் அருமையான ஒரு வர்ணனையை சொன்னார்கள். இனி அந்த இறைவன் யார்? 4 வசனங்களில், 4 அத்தியாயங்களில் 4 வசனங்களில் இறைவன் தனக்குரிய இலக்கணத்தை சொல்கிறான். அந்த இலக்கணத்தை வைத்து இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள்களை எல்லாம் நீங்கள் உரைசி பார்க்கலாம். முதலில் இஸ்லாம் சொல்கிற கடவுள் கொள்கைக்கு ஒரே ஒரு முதல் இலக்கணம் உண்டு. குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் என்பவன் ஒருவன். கடவுள் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் இயேசு பெருமார் கடவுளா என்றால் கிடையாது. இந்து மக்கள் வணங்குகிற இன்ன பிற கடவுள்கள் எல்லாம் கடவுள்களா என்றால் கிடையாது. கடவுள் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அவனுக்கு படைக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். கடவுளுக்கு தாய் தந்தைகள் இருக்கக்கூடாது. இந்து சமுதாய மக்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தால், கடவுள் கொள்கையை பார்த்தால் நிறைய குடும்பங்கள் உள்ள கடவுள் கொள்கைகள். தாய் தந்தை பேரன் பேத்தி முப்பாட்டன் என்று பல பல கிளைகள், பல கோத்திரத்திலிருந்து வருகிற கடவுள்கள். ஆனால் இஸ்லாம் சொல்கிற கடவுள் கொள்கையில இரண்டாவது, கடவுளுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை.
கடவுள் என்பவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. கடவுளுக்கு இனி பிள்ளைகளும் இல்லை. கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது. கடவுளுக்கு உணவு தேவை கிடையாது. கடவுளுக்கு பசி கிடையாது. கடவுளுக்கு சோர்வு கிடையாது. கடவுள் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு பசி கிடையாது. கடவுள் மரணிக்க மாட்டார். கடவுளுக்கு உணவு தேவையில்லை. கடவுள் தான் எல்லோருக்கும் உணவு கொடுக்கக்கூடியவர், எல்லோரையும் கண்காணிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கொள்கையோடு, கடவுள் கொள்கை இலக்கணத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். கடவுளுக்குரிய எந்த ஒரு அந்தஸ்தும் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களையும் அற்ப படைப்பாக நாம் கருதுகிற, நிலத்தில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்களில் ஒன்றான எறும்பு முதற்கொண்டு பெரிய பெரிய படைப்புகளை எல்லாம் படைத்தவன் எவனோ அவன்தான் ரப், அவன்தான் மிகப்பெரிய வல்லமை உள்ளவன், அவன்தான் நம்முடைய கடவுளாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சோழர்களே, அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இன்றைக்கு வணக்க வழிபாடுகள் நிகழ்த்தப்படுகிற கோயில்களில் அந்த உருவச்சிலைகளுக்கு மேல் ஊட்டப்படுகின்ற பல்வேறு வகையான இனிப்பு பதார்த்தங்கள், படைக்கப்படுகிற பொருள்கள் எவ்வளவு டன் கணக்கில் இன்றைக்கு அது வீண்வரையமாக்கப்படுகிறது. நெய்யானாலும், பழமானாலும், பாலாபிஷேகம் என்கிற பெயரில் பயன்படுத்தப்படுகிற வணக்க வழிபாடுகளானாலும், சமீபத்திலே கேரளாவிலே இருந்து பத்திரிகையிலே ஒரு குறிப்பு கொடுத்தார்கள். ஒரு வருட காலம் சபரிமலையிலே வீண்வரையமாக்கப்பட்ட உணவுப் பொருள் ஒரிசா போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டால் பல மாதங்கள் ஏழை மக்களுடைய வயிறான பசியை போக்கியிருக்கலாமாம். இது பத்திரிகை தருகிற குறிப்புகள். வணக்க வழிபாடு என்கிற பெயரில், ஆன்மீகம் என்கிற பெயரில், கடவுளுடைய அவதாரம் என்கிற பெயரில் எவ்வளவு பெரிய கேலி கூத்துகள் இந்த மனித சமூகத்தில் நடக்கிறது. கோயிலுக்குள் புகுந்து கடவுளையே திருடி கொண்டு போய் விற்கிறான். ஒன்றுமா இல்லையா? வெண்கல கடவுள், தங்க கடவுள், கடவுள்களை கற்பனை செய்து மனிதர்கள் தங்கத்தால் செய்ய ஆரம்பித்தார்கள். விலைமதிக்க முடியாத பொருளால் எல்லாம் உருவத்தை சிலைக்க ஆரம்பித்தார்கள். பகலிலே பூட்டிய, இரவிலே பூட்டிய அந்த கோயில் காலையிலே போய் திறந்து பார்த்தால் சிலையை காணவில்லை. கடவுளை கடத்தி சென்று விட்டார்கள். கடவுளை கண்டுபிடிப்பவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் கடவுளை சித்தரிக்க போய் மனிதன் என்ன நினைத்தான்? கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று நாத்திக சிந்தனைக்கு மனிதன் சென்றான். உண்டுமா இல்லையா? அப்ப மனிதனை நாத்திக சிந்தனைக்கு அழைத்து செல்கிற கடவுள் கொள்கை தான் உலகத்திலே ஒன்றுமே தவிர, இஸ்லாம் கூறுகிற, சவால் விட்டு கூறுகிற, இஸ்லாம் சொல்கிற கடவுள் கொள்கை இலக்கணத்தோடு இந்த உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனை தவிர, அல்லாஹ் ஒருவனை தவிர. அவன்தான் படைத்தான், அவன்தான் நமக்கு உணவு தருகிறான், அவன்தான் நம்மை மரணிக்க வைப்பான், அவன்தான் திரும்ப நமக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான், அவனுடைய அதிகாரத்தில் தான் நரகமும் சொர்க்கமும் உண்டு என்கிற அந்த அல்லாஹுவை வணங்குமாறு சொல்லுகிற மார்க்கம் தான் இஸ்லாம். அப்படியானால் கிறிஸ்தவ மக்களுடைய கடவுள் கொள்கை, இந்து மக்களுடைய கடவுள் கொள்கை அல்லது எம்மதம் சம்மதம் என்கிற கோட்பாடு இஸ்லாத்திற்கு எதிரானது. இஸ்லாம் அதை விரும்பவே கிடையாது. இஸ்லாமிய கடவுள் கொள்கை எப்பொழுதும் தனித்துவம் வாய்ந்தது. அன்பார்ந்த சோர்களே, ஆகவே எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்றால், எந்த கடவுளுக்கு படைக்கின்ற சக்தி இருக்கிறதோ அந்த கடவுளை வணங்குங்கள். கிறிஸ்தவ மதம், இந்து மதம் சொல்லுகிற எல்லா கடவுள்களும் ஒன்றா என்றால் அல்ல. கடவுள்களுக்கு உருவம் கிடையாது, கடவுள்களுக்கு அவதாரம் கிடையாது, கடவுளுக்கு மனைவி மக்கள் கிடையாது, கடவுளுக்கு தாய் தந்தையர்கள் கிடையாது, கடவுள் உறங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகாலை பொழுது 4 மணிக்கு சுப்பிரபாதம் பாடி கடவுளை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, கடவுள் தூங்குகிறவர்கள் கடவுள் கிடையாது, மனைவி மக்களோடு ஜாலியாக இல்லற வாழ்க்கை நடத்துகிறவர்கள் கடவுள் கிடையாது. அப்படி நடத்துகிற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை யார் பார்ப்பார்கள்? பல கேள்வி மனிதனுக்கு வந்து விடுகிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட கடவுள் கொள்கை மனித சமூகத்திலே போதிக்க போய்த்தான் கடவுளே கிடையாது, கற்பித்தவரெல்லாம் முட்டாள் என்கிற நாத்திக சிந்தனையுடைய ஒரு சமூகமே உருவானது. உண்டுமா இல்லையா? அவர்களுக்கு முறையான ஒரு கடவுள் கொள்கையை, கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பார், கடவுளுடைய இலக்கணம் இதுதான், இலக்கணத்திற்கு மாற்றமாக மக்கள் வழிபடுகிறார்கள், ஒரே இறைவன், உருவம் இல்லாதவன், மறுமை நாளில் இறைவன் தன்னுடைய உருவத்தை நிச்சயம் மக்களுக்கு காண்பிப்பான், நாம உருவம் கற்பிக்க கூடாது என்று சொல்லுகிற மார்க்கமாக இஸ்லாம் சொல்லுகிற கடவுள் கொள்கை எம்மதம் சம்மதம் என்கிற கொள்கைக்கு நேர் எதிரானது. கிறிஸ்துவ மதம் சொல்லுகிற கடவுள் கொள்கை அல்ல, இந்து மதம் சொல்லுகிற கடவுள் கொள்கை அல்ல.
அதற்கு நேர்மாறான கடவுள் கொள்கைதான் இஸ்லாம் சொல்லுகிற கடவுள் கொள்கை. ஒரு உதாரணத்திற்கு பகவத்கீதை தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு நிறைய ஹோட்டல்களில் தமிழ்நாடுகளிலே இலவச பிரதியாக இன்றைக்கு கொடுக்கிறார்கள். அப்படியாவது இந்து மதத்துடைய வேதத்தை மக்கள் பார்த்து படித்து அதன்படி நடக்கட்டும் என்பதற்காக வேண்டி அந்த இந்து மதம் பகவத்கீதையில் எவ்வளவு குறிப்புகள் கடவுளை பற்றி சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு உருவம் எவன் கற்பிக்கிறானோ அவன் அறியாமையில இருக்கிறான். பகவத்கீதை சொல்லுகிறதா இல்லையா? கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுளை எந்த கண்ணும் பார்க்கவே இல்லை. கடவுளை பார்த்ததாக எவனாவது போதித்தால் அவன் ஆன்மீகத்திற்கு எதிராக பேசுகிறான். பகவத்கீதையில் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அந்த பகவத்கீதையை கையிலே வைத்துக் கொண்டு கடவுளுக்கு பல்வேறு வகையான உருவங்களை சமைத்து வைத்து வணங்கி வழிபட்டால் அது உங்களுடைய வேதத்திற்கு எதிரானது. இரண்டாவது, மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் நீங்கள் இழைக்கிறீர்கள். கடவுளை அவர் எப்படி இருப்பார் என்றே தெரியாமல் அவருக்கென்று ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு இவர்தான் கடவுள் என்றால் இறைவன் 1% கூட அனுமதிக்கவே மாட்டான். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது, இன்ன சிர்க லலுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லப்படுகிறது. 1% கூட இறைவனுக்கு உருவங்களை கற்பிக்காதீர்கள். நீங்களாக மனிதனால் படைக்கப்பட்ட ஒன்றை கடவுள் என்று நீங்கள் வணங்காதீர்கள். எல்லாம் படைக்கக்கூடிய ஆற்றல் யாருடைய கையில் இருக்கிறதோ அவனை கடவுளாக வணங்கி வழிபடுங்கள் என்பதுதான் அதற்குரிய பதில். இரண்டாவதாக, நிறைய சகோதரிகள் பயங்கரவாதத்தை குறித்து, தீவிரவாதத்தை குறித்து பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை மேற்கோள் காண்பித்து இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் உண்டுமா, இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறதா, இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறதா, இஸ்லாம் மனித நேயத்தை உண்மையிலேயே விரும்பவில்லையா, நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பொதுவாகவே தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் மதம் மட்டுமல்ல எந்த நாட்டினர்களும் அதை அனுமதிக்கவே மாட்டார்கள். இது முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒருபடி மேலாக உங்களுக்கெல்லாம் திருக்குர்ஆனுடைய போதனை முறையாக நீங்கள் படிக்கிற வாய்ப்பை பெறவில்லை. திருக்குர்ஆன் போதனைகள் சொல்லப்படுகிற இடங்களில் நீங்கள் இல்லாத காரணத்தினால் இஸ்லாம் ஏதோ ஒரு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய, பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்று பலராலும் சித்தரிக்கப்பட்டு திருத்தி கூறப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு, ஏதாவது ஒரு பெயரளவில் இருக்கிற ஒரு முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் உடனே மதத்தோடு சம்பந்தப்படுத்தி மதச்சாயம் பூசுவார்கள். முஸ்லிம் தீவிரவாதி, உண்மையா இல்லையா? இஸ்லாமிய தீவிரவாதி. கிறிஸ்துவ மக்கள் எவ்வளவு அநியாயங்களை எவ்வளவு இடங்களிலே செய்கிறார்கள். கிறிஸ்துவ தீவிரவாதி என்று ஏதாவது சமூகத்தில் மீடியாக்கள் சொல்கிறதா என்றால் இல்லை. இந்து சமூகத்தில் சமீபத்தில் மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம், உண்மையா இல்லையா? சமீபத்தில் மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம், அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் முடிந்தவுடனே, மசூதியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முடிந்தவுடனே முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். காரணம், எடுத்தவுடனே மதச்சாயம் அப்படித்தான் பூசப்பட்டது. நாளடைவில் கடமை உணர்வோடு ஒரு சில அதிகாரிகள் உண்மையை கண்டறிய வேண்டும் என புறப்பட்டதனுடைய விளைவு என்ன? மாலேகான் குண்டுவெடிப்பினுடைய பின்னணியில் நிறைய சாமியார்கள் இருக்கிறார்கள். இந்து தீவிரவாதி என்று யாராவது எழுதினார்களா? இல்லை. மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய வளர்ச்சியை விரும்பாத நிறைய மீடியாக்கள் முஸ்லிம்கள் ஏதாவது செய்தால் அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். இதுதான் அதிகப்படியாக இஸ்லாம் அல்லாத மக்களுடைய உள்ளத்தில் முஸ்லிம்களை குறித்து தவறான எண்ணம் உருவாவதற்கு காரணம். ஆனால் குர்ஆனோ நபிகள் நாயகமோ தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ எங்காவது ஆதரித்த ஒரு சம்பவத்தை காண முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேன். திருக்குர்ஆனை தவிர எந்த வேதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. போருக்கு கூட கட்டுப்பாடு விதித்த ஒரு வேதம் திருக்குர்ஆன். போருக்கு கூட, போரில் யாரும் தர்மத்தையே கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் பெண்களை கொல்லாதே, குழந்தைகளை கொல்லாதே, பெரியோர்களை கொல்லாதே, மதகுருமார்களை கொல்லாதே என்று போருக்கு கூட கட்டுப்பாடு விதித்த மார்க்கம் இஸ்லாம். மதத்தை பரப்ப போர் செய்ய அனுமதிக்கவே இல்லை இஸ்லாம். போரை நீங்கள் துவங்கக்கூடாது என்று கண்டிப்புடன் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். சமாதானத்தை யாராவது விரும்பினால் அவர்களுக்கு எதிராக வாளை தூக்காதே என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தால் அவர்களுக்கு ஒரு துரோகம் நீங்கள் விளைவித்தாலும் சொர்க்கத்தின் வாசையை கூட நீங்கள் நுகர முடியாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இந்த அளவுக்கு இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக கூறி 5வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் இறைவன் ஒரு அறைகோவல் விடுகிறான். அந்த வசனம் இந்த சமூகத்தில் மக்களுடைய காதுகளில் என்றைக்காவது விழுந்திருக்கிறதா? என்ன அறைகோவல்? அநியாயமாக யார் ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கிறானோ
மனித சமூகத்தையே அவன் கொலை செய்தவன் ஆவான். அநியாயமாக ஒரு மனிதனை எவனாவது கொலை செய்தால் மனித சமூகத்தையே அவன் கொலை செய்தவன் ஆவான் என்று அறைகூவல் விடுகிற மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகனுடைய காலத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் எத்தனை பேர்கள் அவருடைய ஆட்சியின் கீழே யூதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அரபு நாட்டு மக்கள், அரபு மொழி பேசக்கூடியவர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு மத சுதந்திரம், எவ்வளவு மனித உரிமைகள் அங்கே பாதுகாக்கப்பட்டது என்பெல்லாம் வரலாறுகள் மிக தெளிவாக இருக்கிறது. ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரையில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு அடுத்தவருடைய மனது புண்படுமாறு பேசினால் கூட இறைவன் அனுமதிக்காத மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் மனித உயிர்களை பறிப்பது வன்மையாக, மிக மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ 1% கூட அனுமதிக்காது என்பதையும் அதற்குரிய அந்த கேள்விக்குரிய பதிலாக எடுத்துச் சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.